ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க, கருநாள் கூட. அனைவருக்கும் இனிமையான எனது உளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ராசி பலன்களை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் மேசம் முதல் மீனம் வரையிலான லிங்க் அந்தந்த ராசி நேம்க்கு நேராக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒன்று என்னன்னா, உங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. 2வது, உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இந்த 2ஐயும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க, மேலும் கரிநாள் கூட. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் காலை 8:47 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். எனவே இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. ராசியிலேயே ராசியாதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பும் காணப்படுதுங்க. இன்றைய தினம் இதன் காரணமாக உங்களுக்கு காலை 9 மணிக்கு மேல் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. 9 மணிக்கு மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. 5 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக மகிழ்ச்சியாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் இப்போ வரிசையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம், காதுகுத்து போன்ற நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. எனவே மனதிற்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் பெருகும். நீங்கள் கடனாக கொடுத்த தொகை திரும்ப உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்க, நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. நல்ல கலகலப்பான சூழ்நிலை உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உறவினர்கள் மதிக்கும்படி இன்றைய தினம் நீங்கள் நடந்துகிட்டு மதிப்பு மரியாதையோட இன்றைக்கு தினம் நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பகைவர்களுடைய எண்ணிக்கை குறையுங்க. உங்களுடைய அக்கம் பக்கம் உறவினர்கள் என நிறைய பேர் சின்ன சின்ன சங்கடங்களுடன் பகைமையாக இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு மாறி உங்களுக்கு நட்புறவு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. தெரியாத நபர்களுடைய ஆலோசனைகள் பேரில் எங்கேயும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன லாபங்கள் வரது மாதிரி இருந்தாலும் அது பெரிய ரிஸ்கான ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே. எந்த விதமான முதலீட்டையும் நீங்கள் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுத்துவது அல்லது நன்கு டீட்டெயில்டாக எல்லா விதமான கோணத்திலும் ஆராய்ந்து நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் என்றாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பெற்றோர்களின் ஆலோசனைப்படி உங்களது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்கள் செய்து கொள்ள நண்பர்களே. உங்களது குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உங்கள் பெற்றோர்களின் நீங்கள் ஆலோசனைகளை பெற்று உடனடியாக நீங்கள் கவனிங்க. கண்டிப்பாக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். நீங்கள் சற்று அலட்சியமாக இருந்தீங்கனாலும் சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது கொஞ்சம் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன் தகுந்தபடி நீங்கள் உங்களது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு பராமரிப்பை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. நல்ல கலகலப்பான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு அமையும் நண்பர்களே. மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு. ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே. வியாபாரிகள் அனைவருக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லுங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்களது குடும்ப உறவுகள் கூட உங்களுடன் இணக்கமாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனதிற்கு மகிழ்ச்சிகள் உண்டு. குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஆடைகள விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உங்கள் மனம் கவர்ந்த காதலருக்கு என்ன விதமான ஆடைகள் பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அணியணுங்க. இல்லைன்னா அவர் உங்கள் மேலே கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினம் நீங்கள் கண்களால் இன்றைய தினம் காதல் பேசக்கூடிய காதல் மொழி கண்களால் இன்றைய தினம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸ்ல நீங்கள் கலந்துக்கலாம். பிடித்தமான விளையாட்டை விளையாடுவதற்கும் இன்றைய தினம் யோகமான ஒரு தினமாக நல்ல வாய்ப்பாக அமையும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் விளையாடக்கூடிய நேரத்தில் சின்ன சின்ன
புதிய அனுபவம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைந்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், நீங்கள் உங்களது பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக அதை இனிமையானதாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே உங்களது இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு இன்றைய தினம் இனிமையாக கலந்து பேசி கலகலப்பாக இருக்க வேண்டிய நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும். குடும்ப உறவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 விதமான பெனிஃபிட் நீங்க பெற முடியும். முதலாவது, நமது பொதுவான ராசிபலன்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களது நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது, தினசரி நமது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ப்ரௌன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் 3, 3ஆம் நம்பர். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிக இனிமையாக அமைங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் இன்றைய தினம் காணாமல் போயிட்டு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமையும். வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுங்க. பொறுமையாக இன்னைக்கு உங்கள் வியாபார வேலைகளை நீங்கள் கவனிங்க. சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள் அமைங்க. மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்கு. பயணங்கள் நீங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னாலும் சரி, அல்லது வெளியூர் சம்பந்தமான பணிகளில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதற்கு உகந்த நாள். உங்களுக்கு வெளியூர் தொடர்பான விஷயங்களில் நல்ல சாதகமான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் வெளியூர் பணி நிமித்தமான வேலை முயற்சிகளை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு திருவினையாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் மூலமாக நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை ஈட்டக்கூடிய யோகம் இருக்கு. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல இரக்கம், கருணை ஆகியவை அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் இறை வழிபாடுகள் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் அதை கப்பனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு அமையும். நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும் என்பதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல பாராட்டுகள் நிறைந்த நாளாக அமையும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமது வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களது நண்பர்கள் மீனராசி இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க், மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் கூட உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. உங்களது கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். மேலும் நமது சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எப்போதும் இணைந்திருங்கள். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.